அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதாவது கும்பகோணம் மாநகராட்சியில் தற்போது இயங்கி வரும் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் அம்மா அவர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் 1992ஆம் ஆண்டு தினசரி 1500 பேருந்துகள் வந்து போகும் வகையில் திறந்து வச்சிருக்காங்க. 33 ஆண்டுகள் ஆகியிருக்கு. இன்று வரையிலும் சுமார் 500 பேருந்து வந்து போக இருக்கு. இந்த பேருந்து நிலையம் கும்பகோணம் மகாமகம் குளத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரமும், கும்பகோணம் ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலையும் நகரத்தின் மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால மக்களுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்குது. அப்படி இருக்க தேவையில்லாமல் இந்த பேருந்து நிலையத்தை கும்பகோணம் நகரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சாக்கோட்டை ஊராட்சியில் இருக்கும் கருப்பூர் கிராமத்துக்கு மாற்று முயற்சியில் இறங்கி இருப்பதாக மக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த பேருந்து நிலையத்தை இப்போ இங்கே மாற்றணும்? ஏன்னா அந்த பகுதியில் அமைச்சர், கும்பகோண திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஒரு சில அதிகாரிகள் அவங்களுடைய பினாமிகள் மற்றும் உறவினர்களுக்கு சொந்தமான நிலங்கள் அப்படின்னு அதிக அளவில் இருக்குது. அந்த நிலங்களோட மதிப்பு உயரணும்னு ஒரு சுயநல நோக்கத்தோட இங்கே புதிய பேருந்து நிலையத்தை மாற்றணும்னு திமுக அரசு அங்கே நில எடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறதா கும்பகோணம் மாநகர மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. டெல்டா மாவட்ட விவசாயிகளோட நலனுக்காக அம்மாவின் அரசு மத்திய அரசோடு வாதாடி இந்த பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் திமுக அரசு அவங்களோட சுயநலத்திற்காக புதிய பேருந்து நிலையம் அமைக்க போகிறோம்னு புஞ்சை நிலங்களை கையகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு வரி 100% உயர்வு, வணிக நிறுவனங்களுக்கான சொத்து வரி 150% உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, குப்பை வரி, தொழில் வரின்னு வரிகள் மட்டும் பல மடங்கு உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஆனால் மக்களோட அடிப்படை வசதிகளில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. குண்டும் குழியுமான சாலைகள், குடிநீர் பற்றாக்குறை, பல இடங்களில் எரியாத தெரு விளக்கு, சாலைகளில் தெருநாய்களோட அட்டகாசம்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்க 10 கிலோமீட்டர் தூரம் தள்ளி அமைக்கணும்னு சுயநலத்தோடு இந்த அரசும், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஒரு சில கும்பகோணம் மாநகராட்சி அதிகாரிகளின் செயல்களை கண்டித்தும் இந்த மக்கள் விரோத திட்டத்தை கைவிடணும்னு, மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரணும்னு வலியுறுத்தி ஏடிஎம்கே தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்துடைய சார்பில் டிசம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் கும்பகோணம் மாநகராட்சி மைய பகுதியில் உள்ள காந்தி பூங்கா அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறணும்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க.